ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் கிட்ட ஒரு 3 கொஷின் அண்ட் யூனிவர்சிட்டிகிட்ட ஒரு 3 கொஷின் மட்டும் கேட்கணுன்னு என்னோடய ஒரு சில ஆசைகள் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரி எக்ஸாம் கேன்சல் பண்ண கவர்மெண்ட் வந்து யூஜிசி அண்ட் ஏஎஸ்டி விதிமுறைப்படி தான் பண்ணாங்களா? செகண்ட் ஒன், அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா யூஜிசி அண்ட் ஏஎஸ்டி கைட்லைன்ஸ் படி பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்காக கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக அவங்க ஆன்சர் பண்ணணும்? தேர்ட் ஒன், உண்மையாலுமே நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக தான் அந்த டிசிஷன் எடுத்தாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாங்களா? அது ஒன்று. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக இத்தனை லட்சம் பேர் ஸ்டூடெண்ட் வந்து அரியர் வச்சுட்டாங்கன்னு அவங்கள வந்து எக்ஸாம் எழுதாமல் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வர காலேஜஸ் எல்லாம் லேப் ஸ்பேசஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதை நினச்சி கேஸ் போட்டிருக்காங்களா? இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு சரியான காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்னா இத்தனை லட்சம் பேர் வந்து அரியர் வச்சுருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்காத அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு ஸோ எதுக்காக ஸ்டூடெண்ட் லைஃப்பில் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் வந்து காமனாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த விஷயம் ஃபேவரபுளாக வருதோ வரலையோ, பட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. 20th அன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து வருவாங்க நம்பலாம். சப்போஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் பின் விளைவுகள் அவங்க சந்திப்பாங்க. ஸோ அதுதான், அது நான் சொல்ல தேவையில்லை, எல்லா ஸ்டூடெண்ட்டும் நினச்சிருப்பீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. லாஸ்ட் டைம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.